மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமுக்கு சொந்த ஊரில் நினைவகம் அமைக்கும் பணிகள் நாளை முதல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் உள்ள தங்கச்சி மடம் அருகே பேய்கரும்பில் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் நினைவிடம் உள்ளது. இங்கு தடுப்புகளுடன் மேற்கூரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் மணி மண்டபம், அருங்காட்சியகம் அமைக்க தமிழக அரசு சார்பில் நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் அப்துல் கலாமின் நினைவிடத்தை மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சித்துறை அதிகாரிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். இதேபோல் மத்திய பொதுப்பணித்துறை குழுவினரும் அப்துல் கலாம் நினைவிடத்தில் ஆய்வு செய்தனர். இந்நிலையில் நினைவிடத்தில் மணி மண்டபம் கட்டுவதற்காக தற்போது கட்டுமான பொருட்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. நாளை முதல் பணிகள் தொடங்கும் என தெரிகிறது. மத்திய அமைச்சர் அவர்கள் பொன் ராதாகிருஷ்ணன்ஜி அவர்கள் தொலைபேசி மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு அந்த இடத்தில் அறிவுசார் மையம் அமைப்பதற்கான எல்லா ஏற்பாடும் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாரையும் கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளிவரும் என்று என்னிடம் உறுதி கூறினார்கள். மேலும் அதன் பயனாக மத்திய அரசின் ராணுவ அமைச்சகத்திலிருந்து அதன் அதிகாரிகள் ஆய்வு செய்து நேரில் வந்து ஆய்வு செய்து அது எந்த நிலைமையில் இருக்கிறது என்று பார்த்து நேரடியாக வந்து அவர் சகோதரியிடம் அதற்கான அந்த இடத்தில் அறிவுசார் மையம் கட்டுவதற்கு என்னென்ன பண்ண முடியும் எங்களால் அப்படிங்கிற விஷயங்களை கூறி சென்றிருக்கிறார்கள். அதற்கான வேலையை ஆரம்பித்து கல் மற்றும் மண் அனைத்தும் கொண்டு வந்து கொட்டியிருக்கிறார்கள். அநேகமாக புதன்கிழமை இந்த வேலையை ஆரம்பிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள்.